காவேரியும் சாரதாவும் மதுரையிலிருந்து தங்கள் பொருட்களை மூட்டை கட்டிக்கொண்டு லாரியில் ஏற்றுகிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு புகைப்படப் பெட்டி கீழே விழ அதை எடுத்துப் பார்த்த காவேரி பேரதிர்ச்சியில் உறைகிறாள். அந்த புகைப்படத்தில் அவளும் விஜயும் ஜோடியாக இருப்பதை பார்த்துவிட்டு, அம்மா, இந்த படத்துல என்னுடன் இருப்பது யார்? எனக்கு ஏன் இது ஞாபகம் இல்லை என்று சாரதாவிடம் சரமாரியாக கேள்வி கேட்கிறாள். சாரதா உண்மையை சொல்ல முடியாமல் தடுமாறி, அவன் உன்னுடைய நண்பன் என்று மழுப்பலாக பதில் சொல்கிறாள். ஆனால் காவேரி விடுவதாக இல்லை. நண்பன் என்றால் அவன் பேர் என்ன? 2023 2026 வரை எனக்கு ஏன் எதுவுமே நினைவில் இல்லை? அந்த இடைப்பட்ட காலத்தில்தான் இவன் அறிமுகமானானா? நீங்கள் ஏதோ ஒன்றை என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள், அதை நான் சீக்கிரம் கண்டுபிடிப்பேன் என்று சவாலாக கூறுகிறாள். நிலைமை கையை மீறுவதைக் கண்ட சாரதா, இதைப் பற்றி காஞ்சிபுரம் போனதும் பேசிக்கொள்ளலாம் என்று பேச்சை மாற்றுகிறாள். மறுபுறம் விஜய் தன் மகள் குட்டி காவேரியை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறான். மகள் தன் தாயைப் போலவே இருப்பதை பார்த்து விஜய் உருக, அப்பா, நான் அம்மாவை மறக்க நினைக்கும் போதெல்லாம் நீங்களே ஞாபகப்படுத்துகிறீர்கள், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அந்த சிறுமி மழலை மொழியில் கூறுகிறாள். பின்னர் இருவரும் தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்கச் செல்லும்போது தாத்தா யாரிடமோ போனில் ரகசியமாக பேசுவதை விஜய் கவனிக்கிறான். விஜய்க்கும் பாப்பாவுக்கும் நான் துரோகம் செய்துவிட்டேன், உண்மையைச் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் செத்துக்கொண்டிருக்கிறேன் என்று தாத்தா அழுவதைக் கேட்டு விஜய் சந்தேகமடைகிறான். விஜய் நேராக தாத்தாவிடம் சென்று, யாரிடம் பேசினீர்கள்? ஏன் காவேரி பெயரை அடிக்கடி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறான். தாத்தா பதிலைச் சொல்லாமல் மழுப்ப விஜய் தன் பழைய உறவினரான நிவினுக்கு போன் செய்கிறான். 5 வருடங்களாக தொடர்பு கொள்ள முடியாத நிவின் இப்போது போனை எடுக்கிறான். விஜய், நீங்கள் உயிரோடுதான் இருக்கிறீர்களா? நீங்கள் இறந்துவிட்டதாக அல்லவா உங்கள் தாத்தாவும் பாட்டியும் எங்களிடம் சொன்னார்கள் என்று நிவின் சொல்ல விஜய் நிலைகுலைந்து போகிறான். தொடர்ந்து நிவின் சொல்லும் உண்மை விஜயை உறைய வைக்கிறது. காவேரி இறக்கவில்லை விஜய், அவள் உயிரோடுதான் இருக்கிறாள். இவ்வளவு நாள் மதுரையில் இருந்தவள் இன்றுதான் வேலை விஷயமாக காஞ்சிபுரம் சென்றாள் என்று நிவின் சொல்ல விஜய் இன்ப அதிர்ச்சியில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கதறி அழுகிறான். தன் மனைவி உயிரோடு இருக்கும் விஷயம் அறிந்து அவன் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. தன் மகள் பயந்து விடுவாள் என்பதால் உண்மையை இப்போதைக்குச் சொல்லாமல் அவளை பள்ளியில் விட்டுவிட்டு காவேரியை தேடி புறப்படுகிறான். வீட்டிற்கு திரும்பிய விஜய் தாத்தாவை நேருக்கு நேர் நிறுத்தி உண்மையைக் கேட்கிறான். பசும்பொன்னால் உனக்கு ஆபத்து வரும் என்று பயந்துதான் உன் பாட்டி இப்படிச் செய்யச் சொன்னார் என்று தாத்தா உண்மையை ஒப்புக்கொள்கிறார். கோபமும் வேதனையும் அடைந்த விஜய், என் மனைவியை நானே கண்டுபிடிப்பேன், அவளை மீண்டும் காதலித்து அவளே என்னை விரும்பும்படி செய்து இந்த வீட்டிற்கு அழைத்து வருவேன் என்று சபதம் செய்கிறான். விதி விளையாட்டாக காவேரி இப்போது அதே ஊரில் தன் மகள் படிக்கும் பள்ளியிலேயே ஆசிரியையாகச் சேரப்போகிறாள். விஜயும் காவேரியும் எப்போது சந்திப்பார்கள்? காவேரிக்கு தன் பழைய நினைவுகள் திரும்புமா என்பதை இனி வரும் நாட்களில்தான் பார்க்க வேண்டும். இந்த கதையின் அடுத்த கட்டத்தில் காவேரி பள்ளியில் தன் மகளைச் சந்திக்கும் காட்சியைப் பற்றி பார்ப்போம். விஜய் தன் மகளை பள்ளியில் விட்டுவிட்டு நெஞ்சில் ஒரு பெரும் பாரத்தோடும் அதே சமயம் ஒரு சிறு நம்பிக்கையோடும் காஞ்சிபுரத்தின் சாலைகளில் காரை விரட்டுகிறான். நிவின் கொடுத்த தகவலின்படி காவேரி இங்கேதான் இருக்கிறாள் என்பது அவனுக்குத் தெரியும். ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் வாழும் இந்த ஊரில் அவளை எங்கே தேடுவது என்று புரியாமல் தவிக்கிறான். அதே சமயம் காவேரி தன் அம்மா சாரதாவுடன் புதிய வீட்டிற்கு பொருட்கள் அனைத்தையும் மாற்றிவிட்டு அன்று காலையேதான் வேலைக்குச் சேர வேண்டிய அந்த பள்ளிக்கு கிளம்புகிறாள். அம்மா, எனக்கு ஏனோ மனசு படபடப்பா இருக்கு, ஏதோ ஒரு புது மாற்றம் என் வாழ்க்கையில நடக்கப் போற மாதிரி ஒரு உணர்வு என்று சொல்லிக்கொண்டே கிளம்புகிறாள். சாரதா அவளை ஆசீர்வதித்து அனுப்பினாலும் உள்ளுக்குள் விஜய் எங்கே காவேரியை பார்த்து விடுவானோ என்ற பயத்திலேயே இருக்கிறாள். பள்ளிக்கு வந்த காவேரி தலைமை ஆசிரியரை சந்தித்துவிட்டு தன் வகுப்பிற்குச் செல்கிறாள். அது தற்செயலாக அவள் மகள் படிக்கும் அதே வகுப்பு. வகுப்பிற்குள் நுழைந்ததும் குட் மார்னிங் மேடம் என்று மழலைச் சத்தங்கள் ஒலிக்கின்றன. அதில் ஒரு குரல் மட்டும் காவேரியின் கவனத்தை ஈர்க்கிறது. அது அவளுடைய சொந்த மகள் குட்டி காவேரியின் குரல். குட்டி காவேரி மேடையை பார்க்கிறாள். அவளுக்கு தன் அம்மா போட்டோவில் பார்த்த அதே முகம் நேரில் நிற்பது போல் தோன்றுகிறது. அதிர்ச்சியில் அந்தச் சிறுமி அம்மா என்று மெல்லிய குரலில் முணுமுணுக்கிறாள். காவேரி அந்த பாப்பாவின் அருகில் சென்று, உன் பெயர் என்ன செல்லம் என்று கேட்கிறாள். என் பெயர் காவேரி என்று அந்த பாப்பா சொன்னதும் ஆசிரியையாக வந்த காவேரிக்கு உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போலிருக்கிறது. உன் பேரும் என் பேரும் ஒன்றுதானா என்று கேட்டு அந்த பாப்பாவை தூக்கி அணைத்துக் கொள்கிறாள். அவளுக்கு ஏன் அந்த பாப்பாவை பார்த்ததும் இவ்வளவு பிணைப்பு ஏற்படுகிறது என்று புரியவில்லை. மறுபுறம் விஜய் காவேரி வேலை செய்யும் அதே பள்ளியின் வாசலில் வந்து காரை நிறுத்துகிறான். அவன் மனதுக்குள் ஏதோ ஒன்று சொல்ல பாப்பாவை ஒருமுறை பார்த்துவிட்டு போகலாம் என்று உள்ளே நுழைகிறான். வகுப்பறை ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அங்கே அவன் கண்ட காட்சி அவனைச் சிலையாக்குகிறது.
அவன் தேடி வந்த காவேரி அவன் மகளை கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள். விஜய்க்கு கண்களில் நீர் முட்டுகிறது. ஓடிப்போய் அவளை கட்டிக்கொள்ள வேண்டுமென்று தோன்றுகிறது. ஆனால் நிவின் சொன்னது நினைவுக்கு வருகிறது. அவளுக்கு பழைய நினைவுகள் இல்லை. திடீரென்று பார்த்தால் அவள் உடல்நிலை பாதிக்கப்படும். விஜய் அங்கேயே மறைந்து நின்று கொள்கிறான். காவேரி, நீ என் முன்னாடிதான் இருக்கிறாய். உன்னை நான் இப்போதே அழைத்துச் செல்ல முடியும். ஆனால் உன் மனதிற்குள் நானே மீண்டும் நுழைய வேண்டும். என் காதலால் உன் நினைவுகளை மீட்டு எடுப்பேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக் கொள்கிறான். அன்று மாலை பள்ளி முடிந்து காவேரி வெளியே வரும்போது விஜய் தற்செயலாக அவள் முன்னால் வந்து நிற்கிறான். காவேரி அவனை பார்க்கிறாள். அவளுக்கு அந்த போட்டோவில் பார்த்த அதே முகம் நினைவுக்கு வருகிறது. நீங்க அந்த போட்டோவில் இருந்தவர்தானே என்று அவள் கேட்க, விஜய் ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஆமாம் காவேரி, நான் தான் உன் தோழன் விஜய் என்று தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு சொல்கிறான். இனி விஜயும் காவேரியும் தினமும் சந்திக்கும் சூழல் உருவாகிறது. காவேரிக்கு தன் பழைய நினைவுகள் திரும்ப விஜயின் இந்த தோழன் நாடகம் உதவுமா, அல்லது சாரதா வந்து மீண்டும் அவர்களை பிரிப்பாரா? அடுத்த காட்சியில் விஜய் தன் மகளிடம் உண்மையைச் சொல்வாரா என்பதைப் பற்றி பார்ப்போம். விஜய் தன்னை ஒரு நண்பன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது காவேரியின் மனதில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அம்மா சொன்ன அதே பதில்தான் இவரும் சொல்கிறாரு. ஆனால் இந்த பெயரைச் சொல்லும்போதே என் மனசு ஏன் இப்படி துடிக்கிறது என்று அவள் யோசிக்கிறாள். விஜய் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, காவேரி, நீங்க இங்க டீச்சரா சேர்ந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு கூட இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாள் என்று சொல்ல, குட்டி காவேரி ஓடி வந்து விஜயின் கையை பிடித்துக் கொள்கிறாள். அப்பா, இவங்கதான் எங்க புது மிஸ். இவங்க பேர் கூட காவேரிதான்பா என்று அந்தச் சிறுமி உற்சாகமாக கூற, நிஜ காவேரியின் கண்களில் இனம் புரியாத ஒரு பாசம் பொங்குகிறது. மறுநாள் முதல் விஜய் தன் மகளை பள்ளியில் விடுவதையே ஒரு சாக்காக்கி தினமும் காவேரியை சந்திக்கிறான். ஒவ்வொரு சந்திப்பிலும் அவளுக்கு பிடித்த மல்லிகை பூவையோ அல்லது அவளுக்கு பிடித்தமான ஒரு சிறிய விஷயத்தையோ தற்செயலாகச் செய்வது போல் அவளுக்கு நினைவுபடுத்த முயல்கிறான். ஒருநாள் காவேரி வகுப்பறையில் இருக்கும்போது தற்செயலாக ஒரு பழைய பாடலை முணுமுணுக்கிறாள். அது விஜயும் அவளும் சேர்ந்து கேட்ட பாடல். அவளுக்கே தெரியாமல் அவள் கண்கள் கலங்குவதைக் கண்டு அவளே திடுக்கிடுகிறாள். ஏன் எனக்கு அழுகை வருகிறது? இந்த மனிதரை பார்த்தால் மட்டும் ஏன் ஏதோ ஒரு பழைய பந்தம் இருப்பது போல் தோன்றுகிறது என்று காவேரி தவிக்கிறாள். இதே சமயம் சாரதாவுக்கு விஷயம் தெரிய வருகிறது. காவேரி வேலை செய்யும் பள்ளியில்தான் விஜயின் மகளும் படிக்கிறாள் என்பதைக் கேட்டதும் அவர் பதறிப்போகிறார். எச்சரித்தோம், ஆனாலும் விதி இவர்களை ஒன்று சேர்த்துவிட்டதே. காவேரிக்கு உண்மை தெரிந்தால் அவள் மனநிலை என்னவாகும் என்று பயந்து காவேரியை வேலையை விட்டு நிற்கச் சொல்லுமாறு வற்புறுத்துகிறார். ஆனால் காவேரி பிடிவாதமாக மறுக்கிறாள். அம்மா, நான் அங்கே இருக்கும்போதுதான் எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகத்துக்கு வருவது போலிருக்கிறது. அந்த பாப்பாவை பார்த்தால் என் சொந்த பிள்ளை போலவே தோன்றுகிறது. என்னிடம் நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள். அந்த விஜய்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்களாகச் சொல்லும் வரை நான் இந்த வேலையை விடமாட்டேன் என்று உறுதியாக கூறிவிடுகிறாள். ஒரு நாள் மாலை மழையில் காவேரி பள்ளியில் ஒதுங்கி நிற்கும்போது விஜய் தன் குடையுடன் அவள் அருகே வருகிறான். காவேரி, நினைவிருக்கா? ஒருமுறை இதேபோல் மழையில் நாம் நனைந்தபோது என்று ஆரம்பித்துவிட்டு சட்டென்று நிறுத்திக் கொள்கிறான். காவேரி அவன் கண்களை உற்று பார்க்கிறாள். விஜய், பொய் சொல்லாதீங்க. நாம நண்பர்கள் மட்டும் இல்லல்ல, எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. ஆனா தெளிவா இல்லை. ப்ளீஸ் உண்மையச் சொல்லுங்க என்று அழுது கொண்டே கேட்கிறாள். விஜய் தவித்துப்போ